நேற்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கையினுடைய ஒரு தொலைக்காட்சி ஒரு சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு சட்டன அப்படின்ற நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருந்தாரு. நீண்ட நேர உரை, நீண்ட நேரம் பேசியிருந்தாரு. அதிகளவான கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தாரு. மக்களுடைய நேரடியான கேள்விகளுக்கு கூட பதிலளித்திருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல பேசப்பட்டது. கடந்த காலங்களில் அவர் பேசிய, அதாவது 2 நாட்கள் முதல்ல கல்துறையில பேசிய பல விஷயங்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கான பதில்களையும் மீளவும் சொல்லியிருந்தாரு. அதுல எல்லாத்தையும் தாண்டி இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதோட இந்த வரி, அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த வரி கட்டுற நடைமுறை அப்படின்றது அமலுக்கு வரப்போகுது. அதுக்கான சிஸ்டம் எல்லாமே செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90% முடிவடைந்திருக்கிறது. இந்த ஏப்ரல்ல இருந்து நாங்க 1.5 லட்சத்துக்கு அதிகமான வருமானம் வாரவங்க, மாத வருமானம் வாரவங்க வரி கட்டணும், ஒவ்வொரு அவங்களுடைய வருமானங்களை பொறுத்து. இது ஒரு பக்கம் இருக்கு. அதை தாண்டி ஏற்கனவே நாங்க பரபரப்பா பேசிய ஒரு விஷயம், சந்தேகத்துக்கு உள்ளான ஒரு விஷயம், நிறைய குழப்பங்கள் இருக்கிற ஒரு விஷயம் தான் வங்கியில வைப்பு செய்திருக்கிற பணத்தின் மூலமா வார வட்டிக்கு எடுக்கப்படுகின்ற வரி. அதுவும் கூட ஏப்ரல் மாதத்துல இருந்து 10 விதமாக போகுது. ஏற்கனவே இது 5 விதமா இருக்கு. இன்றைக்கு கூட 5 விதமா இருக்கு. இந்த 5 வீதம் 10 வீதமா மாறப்போகுது. இந்த 5 வீதம் 10 வீதமா மாறப்போற விஷயம் யாருக்கு இருக்கு அப்படின்றது கூட ஓரளவுக்கு நமக்கு தெரியும். நேற்று ஜனாதிபதி இது தொடர்பாக இன்னும் ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு. இதுல வரியே கட்டாம, அதாவது வங்கியில வைப்பு செய்திருக்கிற பணத்தின் மூலமா வார வருமானம், அதாவது அந்த வட்டிக்கு செலுத்தப்படுகின்ற அந்த வரியே இப்ப இருக்கிற 5 விதமே இல்லாம ஆக போகுது. அது யாருக்கு? බදු යාන්ත්‍රණයට ඇතුළත් නොවන අයකින් රඳවා ගැනීම වළක්වන්න. ඒතකොට මම හිතන්නේ අර 100 රඳවාගත්තු අයටත් සාධාරණයක් තමයි හිතුවෙන්නේ අපිට මේ යාන්ත්‍රණ හරියට හදාගත්තු. ඉතින් අපි අප්‍රේල් වල මේක ක්‍රියාත්මක වෙන්නේ. ඉතින් අප්‍රේල් වෙනකොට අපි යාන්ත්‍රණ සකස් කරගෙන ඉඳලා දැන් අපි සාකච්ඡා කරමින් ඉන්නේ. இப்ப இருக்கிற நடைமுறை உங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் வங்கியால வருமானமா, வட்டி வருமானமா வருதுன்னு வச்சுக்கோம். இந்த வட்டி வருமானத்துக்கு 2,500 ரூபாய் பேங்க்ல கட் பண்ணி தான் கொடுப்பாங்க நமக்கு. இது 1 லட்சமா இருந்தா 5,000 5 வீதம் 5,000 போயிடும். இது 10 வீதமாக போகுதானே வார வருஷம் இந்த ஏப்ரல்ல இருந்து. அப்போ 1,5 லட்சத்துக்கு உள்ளவங்க உள்ள வார வருமானம் வாரவங்க, வட்டி மூலமா வார வருமானத்தை போடுறவங்க ஏன் 10 வீதம் கட்டணும்ன்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். 5 வீதம் தானே, 1,5 லட்சத்துக்கு மேல போனா தானே 10 வீதம். இப்ப நார்மலா இருக்கிற டாக்ஸ் விதிமுறையை பார்த்தா கூட அந்த நபர்கள், இதுவங்க சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க, அதாவது வயசான அவங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற வட்டி வீதம், அதால வர வருமானம் போடுறவங்க, அவங்களுக்கும் இந்த 10 வீதம் தான் எடுக்கப்படும். நீங்க இந்த வருமானம் வார, அதாவது வட்டி மூலமா வார, வங்கியில வைப்பு சேர்க்க பணத்தின் மூலமா வார வட்டியில எடுக்கப்படுகின்ற 10 வீதமானது 1,5 லட்சத்துக்கு உட்பட்ட தொகையாக இருந்தால், அந்த வட்டி மட்டும் தொகையாக இருந்தால், உங்களுக்கு 10 வீதம் எடுக்கப்பட்டிருக்காக இருந்தா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு இது நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு எந்தெந்த பேங்க்ல, எந்தெந்த வங்கிகள்ல உங்களுடைய கணக்கு இருக்கோ, எந்த வங்கியில இருந்து உங்களுக்கு பணம் வருதோ அதுல இருந்தானே எடுத்திருப்பாங்க, அவங்கள்ட்ட நேரடியா நீங்க போய் பேசலாம். அதாவது எனக்கு 1,5 லட்சத்துக்குள்ளதான் வருது, எனக்கு 30,000 தான் வருது, 20,000 தான் வருது, அப்படி இருக்கும்போது நீங்க 10 வீதம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது, முதல்ல நாம சொல்லியிருந்தோம் வரி இறைவரி திணைக்களத்துக்கு போய் தான் பேசணும்னு சொன்னோம். ஆனா நேற்றைய நாள்ல ஜனாதிபதி சொல்லியிருந்த ஒரு விஷயம், அந்த வங்கியிலே நீங்க போய் பேசலாம். මට මීට අමතරව ආදායම් මාර්ග නැහැ. මට තියෙන එකම ආදායම් මාර්ග මේක. ඒ නිසා මම මේක බද්ධ සීමාවට අපි ඇතුළත් වෙලා නැහැ. ඒ නිසා මගේ මේකේ බද්ධෙන් ඉවත් කරන්න කියලා. ඒ කියන්නේ තමන්ගේ බැංකුවට ගිහලා ඉදිරිපත් කරනවා. அல்லது ஆன்லைன் மூலமா கூட அதை நீங்க அப்ளை பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிருக்காரு. අපි තව ක්‍රමයක් හිතලා තියෙන එක ඔන්ලයින් කරන්න පුළුවන්ද කියලා. அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காரு ஜனாதிபதி. இது டாக்ஸ் கட்டாம இருக்கிறவங்கள டாக்ஸ் கட்ட வைக்கிறதுக்கான ஒரு டூல் அப்படின்னு சொல்லிருக்காரு. රැඳවුම් බද්ධ කියන්නේ බද්දක් නෙවෙයි. බද්ද එකතු කර ගැනීමේ ටූල් එකක්. ஒரு சிஸ்டம் தான் இது. அது என்ன சிஸ்டம் அப்படின்னு நாங்க இதுல நீங்க இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளுன்ற கடைசி நேரத்துல இது விளங்கும் உங்களுக்கு. அதாவது இப்ப ஒருத்தருக்கு 50,000க்கு உள்ள வருது, அவங்களுக்கும் 10 வீதம் எடுத்திருக்காங்க. அவர் வங்கியில போயிட்டு அவருடைய கணக்கை தீர்த்து கொள்வாரு. இப்ப அவர் அங்க போகும்போது என்ன நடக்கும், வங்கிக்கு போகும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் டின் நம்பர் பதிவு செய்யப்பட வேண்டும். அவருக்கு ஏற்கனவே டின் நம்பர், அதாவது டாக்ஸ் நம்பர் பதிவு செய்யப்படாம இருந்தா அது பதிவு செய்யப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயமே, எல்லாருமே டின் நம்பர் பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள நாங்க இதுக்குள்ள வர போறோம். இது 1,5 லட்சத்துக்கு குறைவான வருமானம் பெறவங்களா இருந்தாலும் வங்கியில வார வட்டி வீதத்தை நீங்க பெறும்போது 10 வீதம் உங்களுக்கு அளிக்கப்பட்டால், நீங்க அங்க போய் பேசும்போது உங்களுக்கு டின் நம்பர் பதிவு செய்யப்படும். டின் நம்பர் பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டது பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப சம்பத் வங்கியில ஒருத்தருக்கு 30,000 ரூபாய் வட்டி வருமானம் வருது, அவருக்கு 10 வீதம் எடுத்துட்டாங்க. ஆனா HNBலயோ அல்லது பீப்புள்ஸ் பேங்க்லயோ அல்லது BOCலயோ அவருக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, அதுல இருந்து ஒரு 10,000 வருது, அவருக்கு 1 லட்சத்துக்கு மேல
வட்டி வருமானமா வருது. இல்ல 1,50,000 லட்சத்துக்கு மேல வருது வச்சு கொண்டு போலாம். அப்ப இந்த பேங்குக்கு அது தெரியாம இருக்கலாம். அந்த டின் நம்பர் இல்லாததால. இந்த டின் நம்பர் பதிவு செய்ததுக்கு பிறகு உங்களுக்கு எந்தெந்த வங்கியில கணக்குகள் இருக்கு, என்னென்ன வருமானம் உங்களுக்கு மேலதிகமா வருது. இப்ப வட்டி மட்டும் இல்ல. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் நமக்கு காசு தந்திருப்பாங்க. நண்பர்கள் காசு தந்திருப்பாங்க. ஏற்கனவே குடுத்த கடன் வந்து உள்ளுக்கு நமக்கு வாங்கியிருப்போம். அதுவும் நம்மோட வங்கிக்கு தான் வரும். இதெல்லாம் சேர்த்து நமக்கு அதுல காட்டும். இப்ப உங்களுக்கு தனியா வங்கியிலிருந்து வார வட்டி வருமானம் மட்டும் 1,50,000க்குள்ள இருந்தால், உங்களுக்கு 5% இப்ப எடுக்கப்படுகின்ற வரி கூட எடுக்கப்படாது அப்படின்னு தான் ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. அவங்க இந்த வரி கட்டத்திலிருந்து விலக்கெடுக்கப்படுவாங்க. இந்த டின் நம்பர் பதிவு செஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய அக்கவுண்ட் எல்லாமே சரியான முறையில கண்காணிக்கப்படும் போது, எந்த வகையிலும் உங்களுக்கு 1,50,000க்கு அதிகமான வருமானம் இல்ல. எந்த வகையிலும் இல்ல. என்று சொல்லி இப்போ நீங்க உறுதிப்படுத்தப்படும் பட்சத்துல, உங்களுக்கு வரி 1% கூட அறவிடப்பட மாட்டாது. இப்ப எடுக்கிற வருமானம் அதாவது வட்டிக்கு வார 5% கூட எடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியானா இந்த 10% யாருக்கு? එනිසා අපේ ප්‍රයත්න තියෙන්නේ බදු පැහැර ඇරලා ඉන්න අයගේ සාධාරණ ලෙස බදු අය කර ගැනීම සඳහා ප්‍රයත්නය. හැබැයි එතනදී අර රඳවා ගන්න ඕනේ බදු වලට ඇතුළත් නොවන කණ්ඩායම්. අපි යාන්ත්‍රණයක් හදනවා කොහොමද හදන්න උත්සාහ කරමින් තියෙනවා. ඒ බදු යාන්ත්‍රණයට ඇතුළත් නොවන අයකින් රඳවා ගැනීම වළක්වන්න. இப்ப என்ன செய்வாங்கன்னா, இப்ப சில பேரு இப்ப 1,50,000க்கு மேல வட்டி வருமானமா வாரவங்க ஏற்கனவே இப்ப 5% தான் கட்டி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு 10% இருக்கும். அவங்க எப்படியுமே 10% தான் கட்டணும். அவங்க போய் பேங்க்ல கழிச்சாலோ கழிக்கலாட்டி அவங்களுக்கு 1,50,000க்கு அதிகமா வருமானம் வருது. அவங்க 10% தான் கட்டணும். அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. இவங்க போக மாட்டாங்க. என்ன காரணம்டா, போனா அவங்களுக்கு மேலதிகமா வார மற்ற அக்கவுண்ட்ல இருக்கிற காசுகள் எல்லாமே இதுக்குள்ள வர வேண்டி வரும்ன்றதுக்காக இவங்க போக மாட்டாங்க. அந்த 10% கட்டிக்கொண்டே இருப்பாங்க. நான் போனா இதோட அதிகமா கட்டணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க போக மாட்டாங்க. ஆனா இவங்களும் கூட தப்பிக்கொள்ள முடியாது. காரணம் இவங்களுடைய இப்ப ஒரு கணக்குக்கு மேல பார்ப்பாங்க தானே. இப்ப இவ்வளவு காலமும் இவ்வளவு பேரு வங்கியிலிருந்து வட்டி மூலமா வருமானம் எடுத்தாங்க. இப்ப யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் இந்த 10% குறைவுக்கு வந்து தங்கள டாக்ஸ் நம்பரை பதிவு செஞ்சுட்டு யாரெல்லாம் இதுல இருந்து விலகி இருக்காங்கன்னு பார்த்துட்டு, விலகாதவங்க யாரு அப்படின்றது கணக்கெடுக்க முடியும். எந்தெந்த பேங்க்ல எந்தெந்த அக்கவுண்ட் இருக்குன்னு தெரியும் தானே. இவங்களை கண்காணிப்பாங்க. இவங்களுக்கு வந்து வேற எங்கெங்க அக்கவுண்ட்கள் இருக்கு, வேற என்னென்ன வருமானம் இருக்கு, வேற எந்தெந்த கணக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கும் போதும் இவங்க வருமான வரி கட்டுறதுக்கான கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வரும். இவங்க டின் நம்பர் பதிவு செய்யாட்டியும் கூட இவங்க டின் நம்பர் வருங்காலத்தில் பதிவு செய்யப்பட வேண்டி வரும். ஒவ்வொரு பேங்க்ல இருந்தும் உங்களுக்கு வார வருமானத்தை வச்சு இது பதிவு செய்யப்பட வேண்டி வரும் என்று சொல்லப்படுது. இதை வச்சு தான் ஜனாதிபதி அவர்கள் சொன்னாரு, இது வந்து வரி கட்ட வைக்கிறதுக்கான ஒரு டூல் தான். ஒட்டு மொத்தமா பார்க்க போனா எல்லாருமே 1,50,000க்கு உள்ள வருமானம் வரவங்களா இருக்கட்டும், 1,50,000க்கு வெளியில வருமானம் வரவங்களா இருக்கட்டும், வங்கியில வட்டி 50,000மோ 20,000மோ 10,000மோ அல்லது 1,00,000மோ 1,50,000 வரவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த டாக்ஸ் கட்டுற நம்பர் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளதான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நிக்குது. எல்லாரையும் இதுக்குள்ள கொண்டு வர போறாங்க. வருங்காலத்துல இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம், இப்ப 1,50,000க்கு குறைவாத்தான் எனக்கு வட்டி வருமானமே வருது. அதனால நான் டாக்ஸ் கட்டுறதுல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறாது. உங்களுக்கு இன்னும் அடுத்த வருஷம் வந்து ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சு அதன் மூலமா உங்களுக்கு வருமானம் வரலாம். அது இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு உங்களுக்கு வரலாம். அந்த டின் நம்பர் இருக்கும் பட்சத்துல அந்த வருமானம் அதுக்குள்ள வரும். அதுக்கு பிறகு நீங்க 1,50,000க்கு பிறகு மேல வர வருமானத்துக்கு வரி கட்டுவீங்க. இதுக்காகத்தான் இந்த டின் நம்பர் வந்து கொண்டு வரப்படுது. சாதாரணமா இது ஒரு சாதாரணமான விஷயம். அது பல நாடுகள்ல இருக்கிற விஷயம் தான். இலங்கையில இது புதுசா அறிமுகப்படுத்தப்படும் போது சில கேள்விகள் குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். இப்ப நிறைய பேர் கேட்பீங்க, வெளிநாட்டுல இருந்து அனுப்பினா வருமா வராண்டு. வெளிநாட்டுல இருந்து அனுப்ப போற பணத்துக்கு உண்மையிலே வரி இல்லைன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது சம்பந்தமா நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள வராது. சரி, அடுத்தது வாகன இறக்குமதி. வாகன இறக்குமதி தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இந்த பிப்ரவரியில 1ஆம் தேதியில இருந்து இறக்குமதி செய்ய போற வாகனங்கள் பெர்மிட், அதாவது இப்ப வாகன பெர்மிட் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இலங்கையில 20,000 பெர்மிட் வந்து வருஷத்துக்கு கொடுக்க போடுதான். அது அவங்களோட அதாவது வேலை காலத்துக்குள்ள அந்த 20,000 பெர்மிட்டுக்கான வாகனங்கள் இந்த முறை இறக்குமதி செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வேற ஒரு திட்டம் கொண்டு வரும்னு சொல்றாங்க. சாதாரணமா வாங்குறவங்க, காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கான வாகனம் தான் இறக்குமதி செய்ய போது. 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் இந்த வருஷத்துக்கு ஒதுக்கப்படுது. 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான். கடந்த காலங்கள்ல 1.8 பில்லியன் 1.7 பில்லியன் இந்த மாதிரியான கணக்குகள் தான் இருந்திருக்கு.
இந்த முறை அதோட குறையத்தான். இது பிப்ரவரி மாதத்துல மாத்திரம் 1.2 மில்லியன் இல்ல, இந்த வருஷத்துக்கு முழுவதுமாகவே 1.2 பில்லியனுக்கான வாகன பெறுமதி தான் இறக்க முடியும். டாலர் பெறுமதி தான். ஏன்னா டாலர் பற்றாக்குறை இல்லாம ஆகக்கூடாது, அதிகமான வாகனங்கள் இறக்குமதி செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. எனவே இந்த வருஷம் ஃபுல்லாவே இந்த இதா இருக்க போது வாகனங்களுடைய விலைகள் வந்து அதிகரிக்கலாம், அதாவது இறக்குமதி செய்யற வாகனங்கள் அதிகரிக்கலாம். இங்க இருக்கிற வாகனங்களுடைய பெறுமதி குறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து லீஸ் கட்டி கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது வாகன விலை குறைஞ்சா அந்த வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனத்துக்கு போவாங்க தானே. அதனால அதிகமா இப்ப பாவிக்கிற வாகனங்களுக்கான விலைகள் குறைய வாய்ப்பு இல்லை மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதோட அரிசி பற்றாக்குறை, இப்ப இருக்கிற அரிசி பற்றாக்குறை தொடர்பாகவும் கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த களஞ்சியப்படுத்தப்படுகின்ற அரிசி அல்லது நெல் ஆலைகள் வந்து கண்காணிக்கப்பட போகிறது. அதாவது நீண்ட காலத்துக்கு இவங்க வந்து நெல்லை வந்து களஞ்சியப்படுத்தி வைக்க முடியாது. எந்தெந்த காலத்துல களஞ்சியப்படுத்தி என்னென்ன மாதிரி அந்த நெல்லை வந்து அரிசியாக்கி வெளியில மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி நெல் களஞ்சியப்படுத்தி அல்லது பதுக்கி வைக்கப்படுமாக இருந்தா அரிசி ஆலைகள் இராணுவத்தினுடைய கண்காணிப்புக்குள்ள கொண்டு வரப்படும். இப்ப வந்து அரிசி இன்னொரு விஷயம் கொண்டு வரப்படுறாங்க, நெற்களை யாரெல்லாம் களஞ்சியப்படுத்தி வைக்கிறாங்களோ அந்த களஞ்சியப்படுத்தி வைக்கிறவங்க அரசாங்கத்திடம் பதிவு செய்ய வேண்டும். அதாவது அரச திணைக்களங்கள் அதுக்கான தனித்தனி இதுகள் இருக்கு, அது மூலமா நீங்க பதிவு செய்யணும், இவ்வளவு அரிசி நாங்க வச்சிருக்கோம், நெல் வச்சிருக்கோம், அந்த நெற்கள் எல்லாமே எந்த காலத்துக்குள்ள அரிசியாக மாற்றப்படும் அப்படின்ற கண்காணிப்பு செய்யப்படும். இது தாமதப்படுத்தப்படும் பட்சத்துல இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு அல்லது இராணுவத்தினுடைய கண்காணிப்பு இதுல உள்ளடக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு கடுமையான விஷயமாக இருக்கும். அரிசி நெல் உற்பத்தி, அதாவது நெல்லை வாங்கி களஞ்சியப்படுத்தி அரிசி ஆலைகள் நடத்துறவங்க இது தொடர்பாக தேடி பார்த்து இது என்னென்ன விஷயம் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன் இந்த விஷயம். இதுவும் ஒரு பரபரப்பா இன்றைய நாள்ல அதிகமா பேசப்பட்ட விஷயங்கள ஒன்றாக மாறி இருக்கு. எனவே ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.